நம்ம எல்லாரு மேலேயும் 1,05,000 கடன் இருக்குது. ரீசெண்டாக ஏதோ நியூஸில் இல்லாட்டி ஏதோ ஒரு கட்சித் தலைவரை பேசி கேட்டிருப்பீங்க, தமிழோட கடன் வந்துட்டு 8 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குன்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், கவர்மெண்ட் 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினதுக்கு நம்ம ஏன் 1,05,000 கடனாக கட்டணும்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பேங்க்குக்கு கடன் கேட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு கொலாட்ரல் வச்சு தான் லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் எங்கள் ஸ்டேட்டில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது சொல்லி லோன் கேட்பாங்க. இப்போது தமிழ்நாடோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 7.9 கோடி பேர். இந்த 7.9 பேரை கடன் கூட நீங்கள் டிவைட் பண்ணினா ஆளுக்கு 1,05,000 நான் சொன்ன மாதிரி வரும். இந்த 1,05,000 உங்களோட பங்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேருக்கும் சேர்த்து 4,20,000 வரும். இப்போது இந்த 8 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 1,70,000 கோடி இருக்குது. நம்ம என்ன டேக்ஸ் மணி கவர்மெண்ட் பே பண்ணுறோமோ அது மற்ற வெல்ஃபேர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே, லைக் டீச்சர்ஸோட சேலரிஸாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் PWD சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு போகிற ஃபண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஃபண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு போயிடும். இன்னும் கிளியராக பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும்னா, இப்போ 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதில் 21 ரூபா இந்த கடனுக்கு போயிடும். பாக்கி இருக்கிற 79 ரூபா மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக ஒதுக்குவாங்க. இது எலெக்ஷன் டைம். இப்போ நீங்கள் அந்த ஒரு கட்சிக்கிட்ட போய் ஏன் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு கேட்குறத விட மற்ற எல்லா கட்சிக்கூடையும் சேர்த்து இதை எப்படி கம்மி பண்ண போகிறீங்கன்னு கேட்குறது பெட்டராக இருக்கும்.